எது அழகுன்னு தெரியல. உண்மையிலேயே அழகு என்பது மனம் சம்மந்தப்பட்டது. ஆனால் உடம்பு, ஆடை, அணிகலன் இது சம்மந்தப்பட்டதுன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்களும் சரி பெண்களும் சரி உடைகளை வந்து ஐரோப்பிய நாகரிகத்தில் மாற்றுறாங்க. நமக்கு எது வசதியோ அது மாறணும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, குளிர் அதிகம் இல்லை, என்னால் இருக்கவே முடியல, குளிர் அதிகம். குளிர் அதிகமாக இருக்கிற பிரதேசத்தில் என்ன உடையோ அதை போடுறீங்க. நம்மளுக்கு அங்கே குளிரே கிடையாது, ஆனால் அநியாயத்துக்கு போடுறோம். ஆம்பளைங்க சார் 50 வயசு 6 அடிக்கு இருக்காரு, பர்மடாஸ்னு ஒன்று விற்கிது, அது வீட்டில் போட்டுக்கோ, அதை போட்டுக்கினே ட்ரெயினில் வரான் கோயம்புத்தூருக்கு. இது என்ன நாகரிகம் சார்? பர்மடாஸ் போட்டுன்னு அப்படியே தேர்ட் பர்த்துக்கு ஏறுறான் சார், அப்பர் பர்த்துக்கு. நியாயமாக இருக்க வேணாவா? இல்லை என்ன லேடிஸும் சரி, அது என்னவோ அழகுன்றது. கம்மல் ஒன்று குத்தணும். தமிழ்நாட்டில் பாருங்கள் 1 2 3 4 5 அக்கு பஞ்சராட்டம் 5 கம்மல், பொட்டு ஒன்று வைக்கணும், 5 பொட்டு. ஒன்றும் இல்லை, மெட்ராஸ் உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர். என்ன பிள்ளையார் கோயிலே காணோம், வெறும் பியூட்டி பார்லர் தான். அதில் பார்த்தீங்கன்னா சார் மெனு கார்டு கொடுக்குறான் சார். ப்ளக்கிங், பெடிக்யூர், மெடிக்யூர், பெலிக்யூர் என்னமோ இருக்குது. ஆல் 200 rupees. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, வாசலில் உட்காந்துக்கிறேன் சார். உள்ளே போயிட்டு வெளியில் வந்தால் எது நம்ம ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் ஒன்று மாதிரியே இருக்குது. அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி உண்டாக தான் வந்தது. ஆனால் வந்துடுறாங்க, ஏன்னா நம்ம தானே காசு தரோம், எல்லாம் வந்துடுவாங்க கரெக்டாக. ஐரோப்பாவிலையோ இல்லை பனி சார்ந்த கனடா, USA அந்த மாதிரி ரொம்ப பனியாக இருக்கிற இடங்களில் அவர்கள் குளிர் பிரதேசத்தில், இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற குளிர் பிரதேசத்தில் இருக்கீங்க, உதடு வெடியும், ரத்தம் வரும், அதனால வேஸ்லைன் தடவுறோம். ஸோ வேஸ்லைன் தடவி தடவி அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டைலிஷாக லிப்ஸ்டிக் ஆச்சு இல்லையா? பனி பிரதேசம், உடம்புல இங்கே க்ரீம் தடவுறோம், பனி பிரதேசம். ஆனால் அங்கே எல்லாமே வெயில். மழை பார்த்தே 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது. இந்த வருஷம் தான் லைட்டாக தூரிட்டு போயிருக்கு. எங்கள் லேடிஸ்க்கு அது புரியலைங்க. யூரோப் கண்ட்ரியில் எல்லாம் லிப்ஸ்டிக் பூசுகிறாங்கன்னு வேலை மெனக்கட்டு ஒரு 25 ரூபாய்க்கு லிப்ஸ்டிக் வாங்கி கல்யாணத்துக்கு பச்சை கலர் புடவை, சோப்பு லிப்ஸ்டிக்கு, அது கூட வைக்க தெரியாதுங்க. அது பேர் லிப்ஸ்டிக்கு. நம்ம ஆளுங்க இந்த கிருஷ்ண வெண்ணையை தடவின மாதிரி ஒவ்வொரு நீங்கள் வைக்கிறது இல்லை, அதை மெயின்டைன் பண்ணணும். அதுவும் தெரியாது. மெயின்டைன்னா என்ன? ஒரு பேப்பர் வச்சு நாப்கின் வச்சுக்கிட்டு அப்பப்போ சொல்லுவாங்க, செய்வீங்கல்ல சொல்லணும். அப்புறம் பார்த்துக்கணும். இங்கே கொஞ்சம் கீறிடுச்சான்னு ஹேண்ட்பேக்லேயே ஒரு இது வச்சுப்பாங்க. அங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் கச்சிப் தான் எடுத்துன்னு வருவாங்க கல்யாணத்துக்கு. அப்புறம் இங்கே ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. லிப்ஸ்டிக் போட்டால் ஸ்பூனில் சாப்பிட்ணும். நம்ம ஆளுக்கு அந்த பழக்கமும் இல்லை. தலை வாழலை, நல்லா கல்யாண சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு அப்படியே துடைக்கும். அனுமார் வேஷம் போட்ட மாதிரி இருக்கும். அப்படியே வந்து குரூப் போட்டோவில் நிற்பாங்க. குரூப் போட்டோவில் நின்று மூஞ்சி சரியாக வரல வச்சுக்கலாம், இந்த ஃபோட்டோக்காரனுங்களே மோசம்னுவாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் அது என்னவோ தெரியல சார். நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். பொண்ணுக்கு அப்பா யாருன்னு இந்த தலைகளை வராமல், வேத்து விறுவிறுத்து, பட்டன் போடாமல், வேர்வையோட அக்கில் ஒரு பைய வச்சுன்னு எக்ஸிபிஷனில் தொலைஞ்ச மாதிரி அவன் தான் பொண்ணுக்கு அப்பா. பொண்ணுக்கு அம்மாவை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அதுவும் மேக்கப் போட்டுன்னு கூம்பு கொண்டை போட்டுக்கின்னு பொண்ணுக்கு பக்கத்தில் ஹேண்ட்பேக்கோடு நிற்கும். ஆனால் அந்த விஷயத்தில் பெண்கள் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு சராசரி குடும்பம் சார். ஆம்பளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே செருப்பு. என்ன, ராஷ்டிரபதி பவன் போகிறதா இருந்தாலும் சரி, லாண்ட்ரி கடை போகிறதா இருந்தாலும் சரி, ஒரே செருப்பு தான். ஆனால் லேடிஸ்க்கு அப்படி இல்லை, 3 செருப்பு இருக்கு. வீட்டில் ஒன்று, வெளியில் ஒன்று, ஆஃபீஸ். பர்ஸு லேடிஸு 5 பர்ஸு வச்சுருப்பாங்க. வீட்டில் ஒன்று, ஆஃபீஸ் ஒன்று, ரிசப்ஷன் ஒன்று, அதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, எல்லாம். நமக்கு ஒரே பர்ஸு, அதுவும் கிழிஞ்சிருக்கும். அதில் ஒய்ஃபு ஃபோட்டோ வேறு இருக்கும். பர்ஸும் தொலையாது. சரி, இந்தியாவில் இருக்கிற பெண்கள் வந்து இப்போ 33%, எங்களுக்கு 33% இருக்கட்டும், கொடுக்கலாம். கொடுத்து வாங்கினா கொடுத்துக்கலாம், கொடுத்தா வாங்கிக்கலாம். பிரச்சனை என்னென்னா, அதெல்லாம் கரெக்டு. நம்ம வீட்டில் இருக்கிற பீரோவில் நமக்கு எவ்வளோ % சார் இருக்குது? ஒன்றுமே இல்லை சார். 4 அடுக்கில் மேல் அடுக்கு ஃபுல்லாக பட்டு புடவை, 2வது அடுக்கு
ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வர புடவை, 3வது அடுக்கில் பசங்க ட்ரெஸ்ஸு, 4வது அடுக்கில் அது கீழே நமக்கு இருக்கிற 4 பேண்ட்டு 4 ஷர்ட்டு. என் பையன் ஓடி வந்து என் ஷர்ட்டு மேலே கால் வச்சு தான் அவன் ஷர்ட்டை எடுப்பான், அவன் ஹைட்டுக்கு. என் ஷர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணர் கால் போட்ட மாதிரியே இருக்கும். வேறு வழி கிடையாது. எல்லாம் மாறி போச்சுன்னா மாறி போச்சு. மகிழ்ச்சி என்பது மக்களுடைய மனதில் இருந்து வெளியே போவது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேடம் சொன்ன டைம் முடிஞ்சிச்சு. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒன்றுங்க, தங்களுடைய கடமையை தாங்கள் செய்ய வேண்டும். ஒன்றும் இல்லை, எல்லோருக்கும் அன்பு வேணும் சார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இது நம் கண்ணெதிரே கண்ட ஆச்சாரியால் பெரியவா எல்லாரும் அவரை வந்து பார்ப்பாங்க. ஒரு நாள் பெரியவா கிருபானந்த வாரியாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். வாரியார் சுவாமிகளை கூப்பிட்றாங்க. வாரியார் சுவாமிகள் வரேன்னு சொல்லிட்டார். வாரியார் இந்த பக்கத்தில் சைவ திருமுறையில் பக்தியை பரப்பினவர். இவர் வந்து ஆன்மீகத்துடைய குலகுரு. அல்லது மேன்மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அது மாதிரி நம்ம இருக்கணுன்றதுக்காக இந்த இதையை சொல்கிறாங்க. அப்போது பெரியவா என்ன பண்ணார், மடத்தில் மேனேஜரை கூப்பிட்டு, வாரியார் வந்து வரட்டும், அவர் வந்து சிவபூஜை பண்ணுறவர், அதனால் வந்தால் என்னை நமஸ்காரம் பண்ண வேண்டாம், ஏன்னா அவரே சிவபூஜை பண்ணுறவர், ஒரு பெரிய ஞானி, எனக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டாம் சொல்லிடுங்கோ, அப்போவே முன்னாடியே சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. வாரியார் சாமி வராரு, பொத்துன்னு கீழே விழுறாரு. பெரியவா டென்ஷன் ஆகிட்டார். அவரை பெரியவா சொன்னாராம், நமஸ்காரம் பண்ண வேணான்னு மடத்தில் இருந்து உங்களை சொன்னேன்னு சொன்னாங்களான்னு. வாரியார் சொன்னாராம், அவங்க வேலையை செஞ்சாங்க, நான் என் வேலையை செஞ்சேன்னு. அவங்க சொன்னாங்க, ஆனால் உங்களை கும்புறது என்னோட கடமை. நீங்கள் உலகத்தில் எந்த உச்சத்திற்கு போனாலும் சரி, உலகத்தில் எந்த பாகத்திலே தமிழனுடைய பெருமையை நிலைநிறுத்துவதாலும் சரி, அன்பும் மற்றவர் மீது அக்கறையும், உங்களுடைய வாசகமே அதுதான். கலை, கலாச்சாரம், சேவை. இந்த சேவைன்றது ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் சேவை செய்யறதே பயமாக இருக்குது. எனக்கு அந்த ஆசையே போச்சு. ஆமாங்க, நம்ம ஆளுங்க பேங்க் உள்ள வரானுங்க சார், லேப்டாப், மொபைல் ஹெட்ஃபோன், அப்புறம் வந்து பேங்க்கு என்னது அந்த சார்ஜ் போடுற பேங்க்கு எல்லாம் எடுத்துன்னு வரான். பேனாவை தவிர பேனா எடுத்துன்னு வர மாட்டான். உள்ளே வந்து எஸ்கியூஸ் மீ பென், நான் இங்கிலீஷில் மட்டும்தான் பிச்சை எடுக்கிறதுன்னு ஒரு முடிவோடு இருப்பான். எஸ்கியூஸ் மீ பென்னு கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டான். சரிங்களா? நான் அதுக்காகவே அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு மூடி எடுத்துகிட்டு கொடுத்தேன். இதுவரையும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 27 மூடி இருக்குது. அப்படியே ஓட்டான். அதாவது சேவை செய்கிறதே கஷ்டமாயிடுச்சு. ஆக சேவை செய்து இதே போல் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து தமிழருடைய இனத்தையும் தமிழருடைய வெற்றியையும் உலகெங்கும் பறைசாற்றுகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிந்து கொண்டு என்னை அழைத்தமைக்கு நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு முறை இங்கே வருவது வரம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள்.